3 வருஷத்துக்குள்ள நீ வித்துட்டேன்னா அதுக்கு பேர் என்ன? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். எனி ப்ராஃபிட் ஆர் கெயின் arising from the sale or transfer of short term capital asset is called as short term capital gain. ஓகேவா? எனி ப்ராஃபிட் ஆர் கெயின் arising from the sale of long term capital asset. long term capital assetனா என்ன அர்த்தம்னா 3 வருஷத்துக்கு மேல. இப்ப இதுவே இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் சொல்லும். 3 வருஷத்துக்குள்ளனா இப்போ இதையே இது நான் வாங்கியிருக்கேன்ல இத 01/01/2030ல நான் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் 3 வருஷத்துக்கு மேல தட் வில் பிகம் மை லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். அந்த லாபம் வருதுல்ல, வித்த மூலமா ஒரு லாபம் வருதுல்ல, அந்த லாபத்தை தான் இது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மான்னு பிரிக்கிறோம். புரியுதா? ம். கேபிட்டல் கெயின். இப்போ ஃபார்மேட் சொல்லுமா? சேல் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் பார்த்திருப்பீங்களே நீங்க, ஞாபகம் இருக்கா? சேல் கன்சிடரேஷன் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கேபிட்டல் கெயின்ஸ்ல. சேல் கன்சிடரேஷன் லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர். இந்த ஃபார்மேட் எழுதிக்கோங்களேன் சொல்லுமா. சேல் கன்சிடரேஷன் less expenses on transfer will give you net sale consideration. ஆமா எழுதிக்கோ செல்லம்மா. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் போட்டுட்டு இந்த ரெண்டு ஃபார்மேட் படிச்சேன்னா அந்த 19 பேஜ் சம்ஸ் போட்டுடலாம்டா தப்புனா. ஓகேவா? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சேல் கன்சிடரேஷன் டாட் 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 லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர். எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்னா அந்த செல் பண்ணும்போது புரோக்கரை பிடிச்சி நம்ம ஒரு வீடு விற்கிறதுலாம் பண்ண மாட்டோம். அந்த புரோக்கரேஜ் கமிஷன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர். சும்மா ஒரு லேமன் லாங்குவேஜ்ல சொல்லி தரேன் நான். ரொம்ப டெக்னிக்கலா படிக்காம சாதாரணமா படிச்சானா ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு வார்த்தைகள்லாம் டெக்னிக்கலா இருக்கிறதுனால தான் ஐயோ அந்த சாப்டர் பயமா இருக்குன்னு ஒரு ஃபீல் கிடைக்கிறது. அப்படிலாம் கிடையாது. அக்வசிஷன் அப்படின்னா என்னன்னா பர்ச்சேஸ். லேமன் லாங்குவேஜ் சொல்லணும்னா பர்ச்சேஸ். அத இன்கம் டாக்ஸ்ல அக்வசிஷன் சொல்றாங்க. கொஞ்சம் குழப்பறாங்க, பயமுறுத்துறாங்க. ஓகே ஓகே. சேல் கன்சிடரேஷன் லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர் வில் கிவ் யூ நெட் சேல் கன்சிடரேஷன் லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இதுல ஒரு ஒரு ஆன்சர் வரும். இந்த நெட் சேல் கன்சிடரேஷன்ல இருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணோம்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ லெட்ஸ் டேக் இட் லைக் திஸ் செல்லம். ஒரு வீடை விற்கிறடா 4000 ரூபாய்க்கு விற்கிறடா, புரோக்கருக்கு ஒரு 100 ரூபாய் கமிஷன் கொடுக்குறான். அப்போ செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ உனக்கு? 4100. ஆனா அந்த வீடு இனிஷியலா வாங்கின காஸ்ட் எவ்வளோனா 2000 தான். அப்போ உனக்கு எவ்வளோடா லாபம்? 4200 மைனஸ் 2000 போட்டேன்னா 2100 லாபம். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? கஷ்டமா இருக்கா? இதுல வந்து இந்த எக்ஸம்ஷன் அண்டர் 54B DG சும்மா போட்டுக்கோ. ரொம்ப ரேரா ஒரு சினாரியோ வருது, அப்ப பாத்துக்கலாம். இந்த அப்படியே ஃபார்மேட்டை கம்மி பண்ணிக்கோடா. ஃபார்மேட் தாண்டா த்ரிஷா. ஒரு 2 ஃபார்மேட் இருக்குடா. அந்த 2 ஃபார்மேட்டையும் நீ கரெக்டா தப்புன்னு பிடிச்சிட்டேன்னா டப்புன்னு முடிச்சிடலாம். ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸும் வந்து ஈஸியா தாண்டா இருக்கு, கஷ்டமா இல்ல. நாளைக்கு உட்காந்து பாத்துடலாம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ். நீ எத்தனை மணிக்கு வருவடா காலேஜ்ல இருந்து? ம். ஓகே, நீ வந்த உடனே பிங்க் பண்றியா? எழுதிட்டேனா சொல்லுடா. இது போட்டியாடா?
ம். எழுதிக்கோங்க. முடிஞ்சிச்சாடா? ஓகே. ஃபார்மேட் எழுதிட்டீங்களா? குட். இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோடது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோடது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எழுதிட்டீங்களா? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோடது எழுதிக்கோங்க. அதே சேல் கன்சிடரேஷன், அதே எக்ஸ்பென்சஸ், நெட் சேல் வரும். இங்க இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், இண்டெக்ஸிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். இப்போ உங்க சம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒன்னு வந்திருக்கு. சிஐஐ அப்படின்னா என்னன்னா இண்டெக்ஸ்டுன்னு அர்த்தம். காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸேஷன் அர்த்தம். அப்படின்னா என்னன்னா 2000 இன்ஃப்ளேஷன் வச்சு இது ஃபிக்ஸ் பண்ணுவாங்கடா. இன்ஃப்ளேஷன் வச்சு இந்த இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. 113 2006-7, அதாவது இதோட ஃபுல் லிஸ்ட் காமிக்கிறேன் பாருங்களேன். இங்க பாரு செல்லம், இதான்டா 2003-4 இண்டெக்ஸ் வந்து 109. ஆமாண்டா செல்லம்மா, உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்கடா, நீங்க கவலையே பட வேண்டாம். 2007-8 129. 2017-18 272. 2022-23 331. இது எல்லாமே கொடுத்துருவாங்கடா உனக்கு. நான் ஃபுல் சார்ட்டை கொடுக்குறேன் அப்படியே, சோ தட் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது என்ன தெரியுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகிறதுல அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆவரேஜ் ரைஸை இன்கார்பரேட் பண்றது தான் இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒஃபிஷியல் கசெட்ல போட்டு நம்மளுக்கு வரும். காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ், சிஐஐ. இங்க பாருங்க உங்க சம்ஸ்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. சிஐஐ கொடுத்துருக்காங்களா? எல்லா சம்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. சிஐஐ. சிஐஐ அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் ஓகேவா? இப்போ இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்க்கு எதுக்கு மேம் பார்க்கணும் அப்படின்னா, எப்போ நீங்க ஒரு அசட்டை 3 வருஷம் வச்சுட்டு அதுக்கு மேல விக்கிறீங்களோ, ஓகே, 5 வருஷம் கழிச்சு விக்கிறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த இண்டெக்ஸேஷனோட சிக்னிஃபிகன்ஸ் தெரியும். indexed cost of acquisition is equal to cost of acquisition. இப்போ இது வச்சு என்ன மேம் பண்ணுவோம்னா, இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ 3 வருஷம்க்குள்ளனா நார்மலா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் பண்ணிடலாம் செல்லம். இப்போ இந்த இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் வச்சு பண்ணாதான் நம்மளுக்கு அந்தந்த இயர் 20 வருஷம் கழிச்சு தான் செல் பண்றேன்னு வச்சுக்கோடா. அப்ப அந்த 20 வருஷம் கழிச்சு இருக்கிற இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்க வேல்யூ கண்டுபிடிக்கணும். 10 வருஷம் முன்னாடி 10 ரூபாயோட வேல்யூவும் 10 ரூபாயோட வேல்யூவும் இப்போ உன்னாடா கிடையாது. அது வேல்யூவே கம்மியாயிடுச்சு. 10 ரூபாய் விலைல முன்னாடி நாங்க 10 ரூபாய்க்கு நிறைய வாங்குவோம் சின்ன வயசுல. இப்ப 10 ரூபாய்க்கு ஒண்ணுமே வாங்க முடியல. சோ அந்த ரைஸ் இன் பிரைசஸ் இருக்குல்ல, ஆவரேஜ் ரைஸ் இன் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதை இன்கார்பரேட் பண்றது தான் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். ஓகேவா? சோ இதுதான் இண்டெக்ஸிங் சார்ட். இதெல்லாம் நான் வந்து இப்போ உங்களுக்கு மூவ் பண்றேன், பாத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க இப்ப இதுல சம்ல இன்கார்பரேட் பண்ண போறோம். இதெல்லாம் சொல்லி தந்தாங்களாடா இந்த இண்டெக்ஸ்லாம் உங்களுக்கு? வெரி குட், கரெக்ட். எக்ஸாக்ட்லி. இப்ப பாருங்க, இண்டெக்ஸே 100ல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். 2001க்கு மேலதான். அதுக்கு முன்னாடி இருந்தாலுமே நீங்க 100 தான் எடுத்துக்கணும். 1998ல வந்து வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி இருந்தா நான் 100ல தான் எடுத்துக்கணும். ஏன்னா 100க்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸேஷன் கான்செப்ட் இல்லை. 1997 1998 எந்த டிரான்சாக்ஷன் இருந்தாலுமே அந்த பர்ச்சேஸ் பண்ற காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனுக்கு 100 தான் எடுத்துக்கணும்.
இப்ப 2003 4ன்னா 109 எடுத்துக்கணும். 2006 7னா 122 எடுத்துக்கணும். 2018 19னா 280 எடுத்துக்கணும். 2021 22னா 317 எடுத்துக்கணும். புரியுதா? செல்லம்மா, these are the basics which you should know. செல்லம், LTCG format எழுதிக்கோக்கணும். இதையும் எழுதிக்கோயேன். Sale consideration less expenses on transfer, net sale consideration less indexed cost of acquisition less indexed cost of improvement will give you long-term capital gain, less exemption under 54, 54B, 54D, 54EC, F, taxable long term. எழுதிக்கோக்கணுமா? பயமா இருக்காடா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. 50 மார்க்குக்கா 100 மார்க்குக்காடா? பயப்படாதடா, அதுக்காச்சு நம்மளுக்காச்சு. போன வாட்டி எவ்வளவு வாங்கினீங்க? 50க்கா? வெரி குட். எழுதிட்டு என்ன சொல்லுடா? உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப டச் ஆகுற மாதிரி இல்ல? ஹை லெவலா டச் ஆகுது. முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. குட். இப்போ இந்த 3 ஷீட்டையும் அட்டாச் பண்ணியிருக்கேன்டா, சும்மா ஒரு ஐடியாக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. ஜுவல்லரி 2004 5ல வாங்கியிருக்காங்க நம்ம. 12 ஜுவல்லரி. ஸ்டெப் 1 ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டெப் 1 ஜுவல்லரி. சாரி. பர்ச்சேஸ் பிரைஸ்னா என்னன்னா வாங்குற விலை. நீ ஒரு 80,000 ரூபாய்க்கு ஜுவல்லரி வாங்கியிருக்கடா. எந்த டேட்ல வாங்கியிருக்க? டேட் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன? 2004 5. சேல் பிரைஸ் என்ன? எங்க கொடுத்துருக்காங்க செல்லம்? இல்ல இல்ல, இயர் ஆஃப் பர்ச்சேஸ் காஸ்ட். சேல் பிரைஸ் கொடுக்கலாம் அவங்க. கொடுக்கல செல்லம்மா. என்ன கேட்டிருக்காங்க அவங்க? ஓகே ஓகே, இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங். சேல் பிரைஸ் கொடுக்கலாம். இந்த கேபிட்டல் அசெட்டோட இண்டெக்ஸ்டு காஸ்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இப் சப்போஸ் அதை வந்து நான் டேட் ஆஃப் சேல் வந்து சப்போஸ் 12/6/2024 நான் செல் பண்ணேன்னா ஓகேவா, அப்போ என்னோட சேல் பிரைஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இது ஏன்னா நம்ம இண்டெக்ஸ்டுன்னு சொல்றோம் தெரியுமா கண்ணா? 2004. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா 3 வருஷம்.
வாங்கினதுக்கும் வித்ததுக்கும் 3 வருஷம்க்குள்ள இருந்ததுன்னா அது ஷார்ட் டேர்ம். இது வாங்கினதுக்கும் வித்ததுக்கும் 3 வருஷம் மேலேயா கம்மியா? அதாவது டேட் ஆஃப் பர்ச்சேஸுக்கும் டேட் ஆஃப் சேல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது 3 இயர்ஸ் அபோவா 3 இயர்ஸ் பிலோவா? Since it exceeds 3 years above, okay, from sale purchase price to sales price, இததான் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். டப்புன்னு இண்டெக்ஸேஷன் போயிட்டு டப்பு டப்பு டப்புன்னு போட்டோம்னா எதுக்கு பண்ணணும்னு தெரியாம எப்படி பண்ண முடியும்ல? அதனால தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். போர் அடிக்கிற மாதிரி இருக்கான்னு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க பண்ணிக்கோ சொல்லமா. ஐ வில் ட்ரை டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாதான் இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். அப்ப இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்னாலே என்ன வந்துரும்? இண்டெக்ஸிங்ன்ற கான்செப்ட் வந்துரும். இண்டெக்ஸேஷன் அப்படின்னு கான்செப்ட் வரும். கான்செப்ட் அரைசஸ். இப்போ நம்ம ஒரு குட்டி ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்டா. 2004-5ஓட காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் என்ன? 130. கரெக்டா? இல்ல எதுவும் 113 தெரியறதாடா? 113 தெரியுது. ஓகே. அவங்க 2024ஓட பேஸ் பண்ணி கேக்குறாங்க. 2024ஓடது என்ன? 363. கரெக்டா? அப்போ 2004ஓட சிஐஐக்கு 130. அப்போ அது 80,000 ரூபாய் இருந்ததுன்னா 2024-25ல தானே நம்ம விக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 2024-25ஓட இண்டெக்ஸேஷன் என்ன? செம்ம பார்த்துட்டு சொல்லுங்க. 24-25. வெரி குட். அப்போ 363க்கு எவ்வளோ? 10 பென்னு 100 ரூபானா ஒரு பென்னு விலை என்ன? இல்ல இல்ல 3 பென்னோட விலை என்ன? 3 பென்னோட விலை 10 ரூபாயா? எப்படிடா அது? 30 ரூபாடா. என்ன பண்ணுவீங்க? 3 into 100 divided by 10. 30 ரூபா. இப்ப நான் எங்க பண்றேன்? இது மல்டிப்ளைட் பை இது டிவைடட் பை இது பண்றேன்னா அதே கான்செப்ட். 113க்கு 80,000னா 363க்கு எவ்வளோ? என்ன பண்ணலாம்? 363 இன்டூ 80,000 டிவைடட் பை 113. புரிகிறதா மகளே? இந்த டப்பா புரியுதா? புரியுதா? சுமாரா புரியுதா? கரெக்டா சொல்லுங்க. என்னமோ கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஏதோ த்ரிஷா ப்ரீ இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன செல்லம்? புரியுமா புரியாதா? வருமா வராதான்னு ஒரு டவுட்டா? உங்களை அதை பண்ணி வச்சுட்டு தான் எனக்கு மறுவேலை. கான்செப்ட் ஷார்பன் பண்ணிட்டு தான் எனக்கு மறுவேலை. மண்டையில ஏத்திடுவேன், கவலையப்படாதீங்க. கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா? இது 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 புரியுதா இந்த கான்செப்ட்? ஸோ 80,000 into 363 divided by 113. ஸோ ஆன்சர் வந்து 256,991.15. புரியுதாடா? ஓகே. ஸ்டெப் நம்பர் 2 ஒவ்வொன்றா பார்க்கலாம். திருப்பி ஒரு கன்சால்டேட் பண்றேன். ஸ்டெப் நம்பர் 2 அடுத்தது என்ன கொடுத்துருக்கான்? பாண்ட்ஸ் கொடுத்துருக்கான். செல்லம் பாண்ட்ஸுக்கு இண்டெக்ஸேஷன் கான்செப்டே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ இண்டெக்ஸிங் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதான் ஆன்சர். ஸ்டெப் நம்பர் 3 ஹவுஸ். ஹவுஸ் என்ன பண்ணிருக்கான்? எவ்வளவு கடை பர்ச்சேஸ் பண்ணிருக்கான் ஹவுஸ்? நான் கேட்கறதுக்குலாம் பதில் சொல்றேன். என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கான்? எந்த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன? வெரி குட். இப்ப சொல்லிச்செல்லாம் ஒருவேளை நான் இது 2012-6-2024 விக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன ப்ரூவ் பண்ணணும்? இது லாங் டேர்ம் அசர்ட்டா கேபிட்டல்
லாங் டேர்ம் கேப்ல சாட்டா ஷார்ட் டேர்ம் கேப்ல சாட்டா? எப்படி ஷார்ட் டேர்ம் இது? 10 11 விக்க போறது 24. எப்படிடா சொல்லுங்க ஷார்ட் டேர்ம்? ஆ, ஓகே ஓகே. கரெக்ட் கரெக்ட். இப்போ இது லாங் டேர்மா? ஏன்னா பிகாஸ் இட் எக்ஸீட்ஸ் till you become pretty confident. ஸ்டெப் ஸ்டெப்பா போடுறேன். அப்புறம் நீங்க அதுல கூட்டி கழிச்சு பார்த்து கம்மி பண்ணிக்கோங்க. இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. ஓகேவா? இது லாங் டேர்ம் கேபிட்டலிஸ்ட். இப்போ பார்க்கணுமா? அப்போ இண்டெக்ஸேஷன் கான்செப்ட் அரைஸ் ஆகுமா? அரைஸ் ஆகும். இப்படிலாம் போட்டாதான் இந்த சம் புரியும். ஓகேவா? இப்ப பார்க்கணுமா? இப்ப எப்படி பண்ணலாம்? இதே தான்டா. ஆனா இதுல ஒரு விஷயம். பர்ச்சேஸ் எப்ப பண்ணிருக்கான்டா? 2010-11 கரெக்டா? அப்ப அதோட இண்டெக்ஸேஷன் வேல்யூ என்ன? Two- ஆ ஆ ஆ 167க்கு 4 லட்சம்னா எந்த இயருக்கு தேவை நம்மளுக்கு? 2024-25. 363க்கு என்ன செல்லம்? பை டிஃபால்ட்டா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ. 360 நியூமரேட்டர்ல தான் இருக்கணும். எல்லா சமுக்கும் கண்ணை மூடி சொல்றான். என்ன? நீ ப்ரிப்பேர் பண்ண போது 2024-25 தான். அதனால நியூமரேட்டர்ல என்ன இருக்கணும்? டினாமினேட்டர்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்க இயரோடது தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. 360 டிவைடட் பை பர்ச்சேஸ் பிரைஸோட இண்டெக்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இன்டு பர்ச்சேஸ் காஸ்ட். இதுதான் இதோட ஃபார்மேட். இப்போ அடுத்த வருஷம் நான் வந்து யாருக்கா டாக்ஸ் சொல்லி தரேன்னு வச்சுக்கோ. அப்ப 2025-26 நான் நியூமரேட்டர்ல வரும். இந்த வருஷத்தோட ப்ரீவியஸ் இயர் என்ன? 2024-25. அதனால 360 வருது நியூமரேட்டர். ஏன்னா மேம் இப்படி சொல்லி தராங்கன்னு நினைச்சுக்காதீங்க. புரியுதா? ஸோ ஃபார்மேட் என்ன? 363 டிவைடட் பை பர்ச்சேஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்டு பர்ச்சேஸ் காஸ்ட். சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க. ஆ, தப்பு. கரெக்டா சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க செல்லம். ஆ, மாத்தி மாத்தி சொல்றீங்க. நான் திருப்பி இது விளாவரியே போட்டுமா? 363 டிவைடட் பை purchase price index into into பெருசா போடுறேன். நிமிஷம்டா. into purchase price. ஓகே. இப்ப சொல்லுங்க திருப்பி. திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க. சூப்பர் செல்லம். இது இப்ப நீங்க இத என்ன பண்ணுங்க? கண்ண மூடின்னு சொல்லுங்க ஒரு வாட்டி. இத பார்க்காம எழுதுங்க அப்படியே. ரொம்ப படுத்துறேன்டா உன்ன. ஆமாண்டா. ஏன்னா இது முக்கியமானதுடா உனக்கு செல்லம்.
ஆமாமா, பர்ச்சேசிங் பிரைஸ். இப்ப பார்க்காம சொல்லுங்க. ம், ம். ஆமா, இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனுக்கு இதான் ஃபார்முலா. பிரைஸ், பர்ச்சேஸ் பிரைஸ். செல்லம் இங்க பாரு, இது 363 இண்டெக்ஸ்ட் இல்ல, இது கரண்ட் இயரோட இண்டெக்ஸ். டிவைட் பண்றது அந்த பர்ச்சேஸ் இயரோட இண்டெக்ஸ். ரெண்டுமே இண்டெக்ஸ் தான். இது கரண்ட் இயர் இண்டெக்ஸ்னா இது கண்டிப்பா டிவைடட் பை கரண்ட் இயர் இண்டெக்ஸ் இருக்க முடியாது. பர்ச்சேஸ் பிரைஸ் இன்டு பர்ச்சேஸ் பிரைஸ். இது எதுக்கு ஃபார்முலானா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். அதுக்குன்னு எழுதிக்கோங்க, அப்புறம் எதுக்குன்னு தெரியாம போகுது. ஓகேவா? இப்ப பாருடா, 167ன்றது 2010ஓடது. அப்போ 2024-25க்கு என்ன பண்ணணும்? this into this divided by this. இப்போ எவ்வளவு வருது? 869 461.08. ஓகேவா? ம். ம். கொடுத்துருக்கிற இண்டிகேட்டர் இதோ சிஐஏ கொடுத்துருக்கானே, காஸ்ட் ஆஃப் இதுடாச்சலம், காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கானுங்க சம்ல. சிஐஏ 2004-5 113, சிஐஏ 2024 363, சிஐஏ 2010 11 167. அதான் அந்த சி பர்ச்சேஸ் பிரைஸ் இண்டெக்ஸா. பர்ச்சேஸ் பிரைஸ்ன்றது என்னது? எந்த வருஷத்துல நீ பர்ச்சேஸ் பண்ணிருக்கியோ அதோட இண்டெக்ஸிங் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இப்ப இது புரிஞ்சுதா? நூத்தி ஆ இது இப்ப நீ வந்து உனக்கு இப்படி போடலன்னா கூட டைரக்டா நீ ஃபார்முலா இப்ப தெரியும். ஃபார்முலா சொல்லி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். செல்லம். ஒரே நிமிஷம். இதுல பர்ச்சேஸ் பிரைஸ் எந்த இயர்? பர்ச்சேஸ் எந்த இயர்? எந்த இயர்? சிஐ எவ்வளோ? 2010 11 167 டினாமினேட்டர்ல வருமா நியூமரேட்டர்ல வருமா? வெரி குட், வெரி குட். இன்டு பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோ? அவ்வளவுதான். போடா, அவ்வளவுதான் முடிச்சாச்சு. திஷா, கேபிட்டல் கெயின் க்ளோஸ்ட். சூப்பர். என்னமா சும்மா சொல்றேன்டா. இவ்வளவுதான், இவ்வளவுதான். இதுக்குதான் நம்மள போட்டு ஒரு உருட்டு ஊட்டிட்டு இருக்காங்க. இதுதான் கான்செப்ட் கண்ணா. இதை நம்ம ரொம்ப பார்த்து ஜாகிரதையா தப்பா 2011ஓடது இண்டெக்ஸிங் கரெக்டா பாத்துக்கணும்டா. சில பேர் ஆர்வக்குள்ள எனக்கு இந்த சம் தெரியுமேன்ட்டு தப்பா இண்டெக்ஸிங் போட்டு டிவைட் பண்ணிடுவாங்க. அங்கதான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இது முடிச்சிட்டோமா? ஸ்டெப் நம்பர் 4 என்னடா? பிளாட் இன்ஹெரிட். ஆமா, பிளாட் வந்து 2 லட்சம் ரூபாய். செல்லமா இங்க பாரு, 1919ல இருக்குனாலே 1/4/2001 எஃப்எம்பி வேல்யூ எடுத்துக்கணும். சரியா? அவங்க அதாவது 2000. ஆமா, காஸ்ட் எடுக்க கூடாது. 1990 2001 வரைக்கும் இருக்கிற காஸ்ட் எடுக்க கூடாது. எஃப்எம்பி வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ பிளாட் ஆக்சுவலா 1999ல பண்ணிருக்காங்க. ஆனா எஃப்எம்பி வேல்யூ தான் எடுத்துக்கணும். எஃப்எம்பி வேல்யூ as on 1/4/2001 தான் எடுத்துக்கணும். 2 லட்சம் ரூபாய் தான் எடுத்துக்கணும். இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க செல்லம். இங்க பாருங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஓனா சொல்லணும். நான் கேட்கறதுக்குலாம் டப்பு டப்புன்னு பதில் சொல்றீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா சூப்பரா நிமிர்ந்து உட்காந்துன்னு நான் கொஸ்டின் சொல்லுங்க. இதுதான்டா கொஸ்டின் நம்பர் 1. எடுத்துக்கோங்க. இருங்க. நான் இங்க டிராக் பண்றேன்டா உனக்கு. இப்ப தெரியறதா நல்லா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்ப எந்த வருஷம் இது நம்ம அக்வயர் பண்ணிருக்காங்க?
ஆனா ஆக்சுவலா நம்ம பர்ச்சேஸ் பிரைஸ் என்னவா எடுத்துக்கணும்? கரெக்ட். எப்ப வந்து இத விக்கணும்ட்டு முடிவு இது இது ஒருவேளை எப்போ இப்ப விக்கிறாங்கன்னா எந்த இயர்ல விக்கிறாங்கன்னு பேசுறாங்க? ஆ அப்போ இது லாங் டர்ம் அசர்ட்டா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் அசர்ட்டா? ம் என்னடா அது ஹைட் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ இண்டெக்ஸேஷன் வருமா இண்டெக்ஸேஷன் வராதா? ம் ஸோ இதுக்கு எப்படி பண்ண போறோம் செல்லம்? இப்போ 2001க்கு தானே இங்க சொல்லியிருக்காங்க. 2001ஓட இண்டெக்ஸேஷன் நீங்க என்ன கொடுத்துருக்காங்க? செல்லம் எப்பவுமே இதுல கொடுத்தாலும் கொடுக்கலானே ஞாபகம் வச்சுக்கணும். 100. இப்ப சொல்லுடா. இப்ப சொல்லுடா இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் சொல்றா. சூப்பரா. ஆ ம் 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 இன்டூ செல்லம் எஃப்எம் இதோ எழுதிருக்கேனேடா நானு. சரி இப்படி எடுக்கிறேன். சொல்லுங்க பர்ச்சேசிங் பிரைஸ் என்ன? சொல்லிட்டீங்களா? வாய்ஸ் பிரேக் ஆச்சு. சூப்பர் வெரி குட். வாய்ஸ் பிரேக் ஆகுது. குட். அவ்வளவுதான்டா. 7,26,000 இஸ் யுவர் இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். புரிஞ்சுதா? வெரி குட். வெரி குட். போங்க ஒரு கரையை தாண்டிட்டோம். நல்லா சொல்றீங்க. வெரி குட். ஸோ கொஷின் நம்பர் 1 டன். என்னடா எழுதிருக்கா? 22/7/24 24 months. ஓகே. சரி எனக்கு பாதி புரியுது. பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். இதுதான் சொல்லமா இதோட ஆன்சர். இல்ல இல்லடா ஒவ்வொன்றும் செப்பரேட் ட்ரீட்மெண்ட். இல்ல இல்ல ஆட்லாம் பண்ணக்கூடாது. செப்பரேட் ட்ரீட்மெண்ட் ஒன்னொன்னுமே. இப்போ கொஸ்டின் நம்பர் 2. த்ரிஷா ஒரே ஒரு நிமிஷம்டா. 1 மினிட் மட்டும் கொடுறா. அப்படியே அப்படியே இருங்க செல்லம். அப்படியே இருங்க. ஆ, இல்ல எடுத்துட்டேன். த்ரிஷா சாரிடா. செல்லம். ஹலோ. த்ரிஷா வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா ஒரு நிமிஷம். இப்போ வந்து கேக்குதா? கிருஷ்ணா received a gift of a house. தெரியுதாடா? தெரியுதாடா ஷேர் பண்றது? ஆ கொஞ்சம் வேற. கிருஷ்ணா received a gift
கிஃப்டா வந்திருக்கு அவருக்கு. நவம்பர் 2007 ஃப்ரம் மிஸ்டர் ஹெக்டே ஹூ had purchased in நவம்பர். இது என்னதுடா 1997 1997. ம். ஹெக்டே வந்து ரெனோவேட் பண்றாரு அத 1998ல ரெனோவேட் பண்றாரு 2,70,000 ரெனோவேட் பண்றாரு. எஃப்எம்வி 2001ல 10 lakhs ஆகுது. 1998 1999ல ஹெக்டே வந்து செல் பண்றாரு. அக்ரி டு செல் த ஹவுஸ். அது அவருக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் மணியா கிடைக்கிறது. திடீர்னு என்னாச்சு இந்த சேல்ஸ் ஸ்டாப் ஆகி அட்வான்ஸ் மணிய இவருக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க ஹெக்டேக். அப்படியே ஹெக்டே வச்சு 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 திருப்பி என்ன பண்றாரு 2010 11க்கு இன்னும் சூப்பரா ரெனோவேட் பண்ணி பங்களா மாதிரி பண்றாரு அதை. 2 லட்சம் ரூபாய் ஆகுறது அதுக்கு. அப்புறம் என்ன பண்றாரு என்னடா திடீர்னு ஹெக்டேர் வராரு அப்புறம் கிருஷ்ணா சோல்டு ஹவுஸ்ன்னு வருது சம்பந்தமே இல்லாம. ஏய் ஏதாவது இங்க மறைஞ்சிருக்காடா இல்ல எனக்கு. ஓ சாரி சாரி கரெக்ட் 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 கரெக்ட். ஓகே 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 கிருஷ்ணா வந்து கிஃப்டாக இவருக்கு 2007ல வருது. ஓகே அப்ப 2010ல இது ரினோவேட் பண்ணி கிருஷ்ணா செல் பண்றார் 2024ல. brokerage எக்ஸ்பென்சஸ் 60,000. கேபிட்டல் கெயின் என்ன காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ்டு இது வந்து 2001க்கு வந்து 100 2024 பாத்தீங்களா 363 எப்பவுமே கான்ஸ்டன்ட் செல்லும் 129. இப்ப லாங் டேர்ம் ஏன்னா இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்றாங்க. 1998ல இருந்து ஆரம்பிக்குது. வெரி குட் வெரி குட் அவ்வளவுதான். சூப்பர் வெரி குட் கண்ணா. இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். அந்த ஃபார்மேட் ஒன்னு இருக்குல்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட ஃபார்மேட். இத டப்புன்னு நான் இங்க எடுத்துன்னு வரேன். ம். இத டப்புன்னு வச்சு டப்புன்னு முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க கண்ணா. சேல் கன்சிடரேஷன் எவ்வளவு ரூபாய்க்குடா அது 35,60,000 கரெக்டா. கரெக்டாடா. அப்புறம் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது brokerage 60,000. ஃபார்மேட் தாங்க நான் இது வேற எதுவுமே இல்லடா. இதுல இருந்து ஆமா அவ்வளவுதான். ம். இப்ப இவனையும் மைனஸ் பண்ணுங்க. தலைமையிலே போட்டு மைனஸ் பண்ணுங்க. போட்டிங்களா? இப்போ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் கண்டுபிடிக்கணும். நீங்க தான் சொல்ல போறீங்க. என்ன ஃபார்முலா? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் நீங்க தான் சொல்ல போறீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன். பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து 10 lakhs rupees. ம் சொல்லுங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுதான் பர்ச்சேஸ் பிரைஸ். ஏன்னா 1998 காஸ்ட்லாம் எடுத்துக்க கூடாது நம்ம. நான் இங்க கூட சொல்லியிருக்கேனே ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1,4 தான் எடுத்துக்கணும் நம்ம. முன்னாடி அவங்க வாங்கியிருந்தா கூட 1990ஸ்ல வாங்கியிருந்தாலும் கட் ஆஃப் வந்து 1,4 2001 ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஹிண்ட் வந்து ம், சொல்லுங்க சொல்லுங்க. எடுக்கூடாது எடுக்கூடாது. ஆரிஜின் என்ன அதுதான். ஆ
ஆமா, 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 ஆமா. இப்போ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனுக்கு என்ன ஃபார்முலா? அதோட இது என்ன? பர்ச்சேஸ் பிரைஸ் இண்டெக்ஸ். இங்க பர்ச்சேஸ் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கு வந்து கிருஷ்ணா வாங்கின இயர் தான் எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணா எந்த இயர்ல வாங்கியிருக்காரு கிஃப்டா? அதோட இண்டெக்ஸிங் என்ன? ம். இன்டூ என்ன? அவ்வளோதான்டா. ஓ, சூப்பர்டா. இப்போ இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனுக்கு இப்படி பண்ணல செல்லம். இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனுக்கு இன்டூ பர்ச்சேஸ் பிரைஸ் பண்ணியா? அதே மாதிரி இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் அதே தான். இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா எந்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கு? ஆமா. இதே 363 தான். ஆனா எப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா சொல்லு பார்க்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ பண்ணியிருக்கான்? ம். அதோட இண்டெக்ஸிங் என்ன? அதோட இண்டெக்ஸிங் என்ன? கரெக்ட். அதுதான் அதுதான் பக்கா. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 2 lakhs. ஓகே. எவ்வளோ இண்டெக்ஸிங் அதோட 2010-11 ஓட இண்டெக்ஸிங் என்ன? அப்ப அது என்ன பண்ணணும்? டிவைடட் பை 167. ம். இன்டூ. வெரி குட். சூப்பர். அவ்வளோதான். கண்டுபிடிச்சிட்டோமா? ரெண்டு இருக்குடா. இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்னா பர்ச்சேஸ் பிரைஸ். இம்ப்ரூவ்மெண்ட்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது. ஸோ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும்டா. மைனஸ் பண்ணினோம்னா நச்சுன்னு ஒன்று வரும். அவ்வளோதான் ஆன்சர். இதான் உங்களோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். முடிஞ்சிச்சுடா. இது பாரா 35. இல்ல, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் போட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ரெண்டுத்தையும் போட்டு 35 lakhs minus 28 lakhs 30,000 minus 4 lakhs 34,000. இதுலேருந்து இதை ஆமா, சேல் கன்சிடரேஷன்லேருந்து. சி இது கிட்டத்தட்ட சேல் மாதிரி செல்லம். ஓகே, இது ரெண்டு காஸ்ட் மாதிரி. அப்ப சேல் மைனஸ் காஸ்ட் பண்றோம். வி ஆர் கெட்டிங் அ ப்ராஃபிட். ப்ராஃபிட்ன்றது தான் இன்கம் டாக்ஸ்ல கேபிட்டல் கெயின்னு சொல்றாங்க. நம்ம லாபம் 6th 7th சொல்லுவோம். ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஐடில என்ன சொல்றோம்? கெயின். கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். புரியுதா? சரி செல்லம், இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்ப பேஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? பேஸ் ஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு மத்தியானம் நீங்க எப்போ ஈவினிங்? இப்ப நான் அமுச்சு விடுறேன். இப்ப நான் அமுச்சு விடுறேன் உங்களுக்கு. இப்ப இந்த மாதிரி தான்டா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் இட்டும் அசஸ் பண்ணி பண்ணணும். அது ஃபர்னிச்சரா இருக்கா, இல்ல பாண்டா இருக்கா, இல்ல ஹவுஸா இருக்கா, அந்த மாதிரி. ஓகேவா? இதுலயும் அப்படிதான் சொல்லும். இது ஃபுல்லா ஹவுஸ் கொடுத்துருக்கான். ஆனா இதே கான்செப்ட் தான். இதுவும் ஹவுஸ். சாரி, இது பாண்டு கொடுத்துருக்கான். நான் என்ன பண்றேன், இதோட ஃபைல உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஒன்றும் இல்லை, கொஸ்டின் நம்பர் 1யும் 2யும் ஃபர்ஸ்ட் நல்லா தரவு பண்ணிடுங்க. இது ரெண்டும் தரவு பண்ணிட்டீங்கன்னாக்கா 3 4 5 இன்னும் ஒரு 3 சம் இருக்கு. இருக்கு. அந்த சம்ம நான் தரவு பண்ணிடுறேன். நாளைக்கு நீங்க காலேஜ்ல இருந்து வந்த உடனே எனக்கு பிங் பண்ணுங்க. ஆ, வந்த உடனே பிங் பண்ணுங்க. எப்படி டைம் பிளான் பண்ணிக்கலாம்டா. ஓகேலா, சூப்பர். புரியுறதா?